நெற்கதிர்களாய் குவித்து விடுவேன் ஜாக்கிரதை. இப்படி வீரத்தில் சிறந்து விளங்கிய கட்டபொம்மன் எட்டப்பன் மன்னரால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயரால் சிறையில் அடைக்கப்பட்டார். வரி கட்டாத குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு கைத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். தூக்கு மேடை முன்பே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியது: அன்னை நாடு அயலான் ஆதிக்கத்தை எதிர்த்த எனக்கு அவன் அளித்த பரிசு தூக்கு மேடை. மன்னனத்திற்கு நான் அஞ்சவில்லை. என் உடல் மறைந்தாலும் இம்மண்ணை காக்க தமிழர் கூட்டம் திரண்டு எழும். தாய் மண்ணை, இதோ நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று தூக்கயிறை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். நண்பர்களே, நாமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் போர் வீரத்திலும் தேசபக்தியிலும் சிறந்து விளங்குவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அன்று ஆங்கில அரசுக்கு வரிகட்ட வாதிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் சிலம்பின் செல்வன் மாப்போ சிவஞானத்தின் உள்ள வெளிப்பாடுகளை உணர்வுடன் உரையாடி சென்ற மகியாளினிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். Next, I like to call lot number 11, Tariga Street B, 3rd standard A4. Lot number 11, Tariga Street B, 3rd standard A4. அன்னை தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையோடு அனைவருக்கும் அடுத்த வணக்கம். என் பெயர் தாரிகா ஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். செந்தாமரை போல் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, பெருமை கூறிய தலைமை ஆசிரியர்களே, மரியாதை கூறிய ஆசிரிய பெருமக்களே, என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் இங்கு ஔவையாரின் ஆத்திச்சூடி புத்தகத்தை பற்றி பேச வந்துள்ளேன். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். அதுபோலவே நாம் வாழ்வில் நலம் பெறவும் ஒழுக்கமுடன் வாழ்ந்து அனைத்து வளங்களையும் பெறவும் இப்புத்தகம் நமக்கு நல்வழியை காட்டும். இந்த புத்தகத்தை 12ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் வாழ்ந்த ஔவையார் எழுதினார். இவர் கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இந்த புத்தக வரிகளை பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களை செய்ய விரும்ப வேண்டும். ஆறுவது சினம், கோபங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும். இயல்வது கரவேன், நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஈவது விளக்கேல், பிறருக்கு கொடுப்பதை தடுக்கக்கூடாது. உடையது விளம்பேல், நாம் இன்பம் துன்பத்தை பற்றி பலம் சொல்லக்கூடாது. ஊக்கமது கைவிடேல், எந்த நிலையிலும் மனம் தளரக்கூடாது. எண்ணெழுத்து இகழேல், கணிதம் அறநூல்களை இகழாமல் கற்க வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி, படம் யாசித்து வாழ்வது நாம் இழிந்த வாழ்க்கையாகும். ஐயமிட்டு உண், பசித்திருக்கும் போது அவர்களுக்கு உணவளித்து பின் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு, உலகில் உள்ள பழக்க வழக்கங்களை தெரிந்து அதை பின்பற்ற வேண்டும். ஓதுவது ஒளியேல், நல்ல நூல்களை கற்பதை விட்டுவிடக்கூடாது. அவ்வியம் பேசேல், பிறரை பார்த்து பொறாமைப்பட்டு பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல், தானியங்களை குறைவாக எடை போட்டு பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது. சனி நீராடு, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். நன்றி மறவேல், பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. இளமையில் கற்க வேண்டியவற்றை இளமையிலே கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் கருத்துப்படி இது போன்ற அறநூல்களையும் படிப்பதோடு நிறுத்தாமல் நாம் நடைமுறை வாழ்க்கையிலும் பயன்படுத்தி சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்விலின் சிறக்க நல்வழி பாதையில் செல்ல நன்னெறி நீதி தந்த